திருவேற்காடு அடுத்த கோலடியில் அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேரில் வரும் வரை போராட்டத்தை வாபஸ் வாங்க முடியாது என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் அறிவித்துள்ளனர். சென்னை திருவேற்காடு அடுத்த கோலடியில் வருவாய்த்துறையினர் வீட்டை இடித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் கார்பெண்டர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்திற்கு நியாயம் கேட்டு 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், நகர்மன்ற தலைவர் உள்ளிட்டோர் பல மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டக்காரர்கள் தற்போது வரை போராட்டத்தை வாபஸ் வாங்கவில்லை. திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேரில் வரும் வரை போராட்டத்தை வாபஸ் வாங்க மாட்டோம் எனவும் அறிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கடலூர் வருகையை ஒட்டி மாநகராட்சி அதிகாரிகள் அவசரமாக பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் ஆய்வு செய்ய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகிற 25ஆம் தேதி கடலூர் வருகை தரவுள்ளார். இந்த நிலையில் கடலூர் மாநகரில் பல இடங்களில் முழு வீச்சில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடலூர் மாநகராட்சியின் சார்பில் உழவர் சந்தை வாயில் முன்பு இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளன. போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள கடைகள் மற்றும் வாகனங்களை அகற்றி வருகின்றனர். கோவில்பட்டியில் மது போதையில் முன்னாள் ராணுவ வீரர் அதிவேகமாக ஓட்டி வந்த கார் முன்னால் சென்ற கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. தூத்துக்குடியை சேர்ந்தவர் ஃபைரோஸ் கான் வேலை நிமித்தமாக கோவில்பட்டிக்கு வந்துவிட்டு நண்பர்களுடன் தூத்துக்குடிக்கு சென்றுள்ளார். அதேபோன்று கோவில்பட்டி அருகே உள்ள வடக்கு செமப்புதூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான சூரிய நாராயணன் கோவில்பட்டியிலிருந்து காரில் ஊருக்கு சென்றுள்ளார். இரு கார்களும் கோவில்பட்டி தூத்துக்குடி சாலையில் ஒன்றன் பின் ஒன்றாக சென்றபோது முன்னால் சென்று கொண்டிருந்த ஃபைரோஸ்கான் கார் மீது அதிவேகத்தில் பின்னால் வந்த சூரிய நாராயணன் கார் மோதி அங்கிருந்த காவல்துறை தடுப்பு மீதும் மோதியுள்ளது. இந்த விபத்தில் இரு கார்களும் சேதமடைந்தன. அதிர்ஷ்டவசமாக கார்களில் இருந்தவர்களுக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை. இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் முன்னாள் ராணுவ வீரர் சூரிய நாராயணன் மது அருந்தியது மட்டுமின்றி அதிவேகமாக காரை ஓட்டி வந்து விபத்தினை ஏற்படுத்தியதும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து சூரிய நாராயணன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் வீடு கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகளாக வீடுகள் வழங்காததால் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பழங்குடியின மக்கள் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடவீர நாயக்கன்பட்டி பகுதியில் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் 110 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகின்றன. வீடுகள் கட்டப்பட்ட இடம் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டு பட்டா வழங்கப்பட்டு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2 ஆண்டுகளாகியும் மாவட்ட நிர்வாகம் வீடுகளை ஒதுக்கீடு செய்து வழங்காமல் உள்ளதால் உரிய நபர்களுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்து தராததை கண்டித்தும் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை ஒதுக்கீடு செய்து உரியவருக்கு வழங்க வேண்டும் என கூறி பெரியகுளம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீடுகளை ஒதுக்கீடு செய்து தரும் வரை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தை தொடரப்போவதாக தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் கோவில் யானை மிதித்து குமரியைச் சேர்ந்த 2 உயிரிழந்த சம்பவம் கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருச்செந்தூர் கோவில் பெண் யானை தெய்வானை நேற்று யானைப்பாகன் உதயகுமார் மற்றும் அவரது பெரியப்பா மகன் சிசுபாலன் ஆகிய இருவரையும் மிதித்துக் கொன்றது. இதனையடுத்து உயிரிழந்த இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனை முடிந்து குடும்பத்தாரிடமும் உறவினர்களிடமும் ஒப்படைக்கப்பட்டது. உயிரிழந்த சிசுபாலன் உடல் சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளுகல் பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு நல்லடக்கம் செய்ய உள்ளது. மேலும் உதயகுமார் உடல் திருச்செந்தூரிலேயே நல்லடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்த இருவரது குடும்பத்திற்கும் உரிய நிவாரணம் கொடுப்பதோடு வாரிசுக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிசுபாலன் எக்ஸ் மிலிட்ரியாக இருந்தார். அவர் மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் திருவனந்தபுரம் ரிசர்வ் பேங்கினுடைய செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்தார். தற்போது அவருடைய குடும்பம் அவரை நம்பியே இருந்தது. சிசுபாலனுடைய இறந்த செய்தியை கேட்டு அவர்களது உறவினர்கள் மற்றும் குடும்பம் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்துள்ளது. அதனால் தமிழக அரசு விரைந்து உரிய நடவடிக்கை எடுத்து சிசுபாலன் குடும்பத்திற்கும் மற்றும் உதயகுமார் குடும்பத்திற்கும் இழப்பீடு வழங்கவும் மற்றும் சிசுபாலனுடைய மகனுக்கு அரசு வேலையை வழங்கவும் இந்த பொதுமக்கள் சார்பாகவும் அவருடைய உறவினர்கள் சார்பாகவும்
மற்றும் உதயகுமார் அவர்களுடைய குடும்பத்திற்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதையும், அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவருக்கு மனைவிக்கு ஏதாவது ஒரு அரசாங்க வேலை வழங்க வேண்டும் என்பதையும் ஒரு பலகல் துணைத் தலைவர் சார்பாக மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். உலக மீனவர் தினம் வரும் 21ஆம் தேதி கடைபிடிக்க உள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி அமைப்பு சார்பில் நாகர்கோவில் நாகராஜா திடலில் கொண்டாட திட்டமிட்டுள்ளனர். இது தொடர்பாக கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி மைய அலுவலகத்தில் அதன் இயக்குநர் பங்குதந்தை டன்சன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா முழுவதும் கடலையும் கடல் வளங்களையும் நம்பி வாழும் மீனவ சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் இணைக்க வேண்டும், குமரி மாவட்டத்தில் மீன்பிடி துறைமுகங்களை விரிவாக்கம் செய்ய வேண்டும், முன்னாள் அமைச்சர் லூது அமால் சைமன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கு மீனவ தின விழாவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என கூறினார். சேலத்தில் அதிக நேரம் உடற்பயிற்சி செய்த ஜிம் உரிமையாளர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கோட்டை அண்ணா நகர் தெருவை சேர்ந்த சேட்டு என்கிற மகாதீர் முகமது உடற்பயிற்சி நிலையம் ஒன்றை நடத்தி வந்தார். இந்நிலையில் வழக்கம் போன்று தனியாக ஜிம்மில் உடற்பயிற்சியில் ஈடுபட்ட அவர் உடற்பயிற்சி நிலையத்தில் குளித்தபோது குளியல் அறையில் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பாத சேட்டின் உறவினர்கள் ஜிம்மிற்கு சென்று பார்த்தபோது அவர் காதில் ரத்தம் வந்து மயங்கி கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்த நிலையில் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சேட்டு ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் சேட்டு எனப்படும் மகாதீர் முகமதிற்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்துள்ளதும் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சியில் ஈடுபட்டதால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துள்ளதாக மருத்துவ பரிசோதனைகள் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த செவ்வாய்ப்பேட்டை காவல்துறையினர் மற்றும் காவல் உதவி ஆணையாளர் ஹரிசங்கரி ஆகியோர் ஜிம்மில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருச்சி மாநகர மாவட்ட அதிமுகவின் கள ஆய்வு ஆலோசனைக் கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, கோகில இந்திரா ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, இயக்கம் என்று வந்துவிட்டால் பாகுபாடின்றி சேவை செய்யும் நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டணி பலத்தை வைத்து அதிமுகவை வீழ்த்து விடலாம் என்று நினைக்கிறார். அது பகல் கனவாக கடந்து போய்விடும் என்று விமர்சித்தார். குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் குளம் போன்று தேங்கிய குப்பைகளை அகற்றி பொதுமக்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிக்குட்பட்ட சந்தைப்பேட்டை பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதியில் முறையாக கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாமல் கழிவுநீருடன் குப்பைகள் மிதந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் துர்நாற்றம் வீசி வருவதோடு மட்டுமல்லாமல் ஈ மற்றும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கழிவுநீர் கால்வாயில் தேங்கிய குப்பைகளை அகற்றி கழிவுநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் புதிய கழிவுநீர் கால்வாய் அமைக்க வழிவகுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். 29 வார்டு சந்தைப்பேட்டை பஜாரில் இந்த காவா பாத்தீங்கன்னாக்கா 10 வருஷமா இந்த காவாயில் முழுமையா தண்ணி போல. இந்த காவாய்க்கு 3 வார்டுலேருந்து தண்ணி வருதுங்க. 29வது வார்டுக்கு தண்ணி, 34வது வார்டு தண்ணி, 30வது வார்டு தண்ணி, இப்படி 3 வார்டோட காவா தண்ணி இதில் வருது. இந்த காவா பார்த்தீங்கன்னாக்கா நகராட்சிக்கு சொந்தமான காவா இல்லை, ஐவிஎஸ்சிக்கு சொந்தமான காவான்ட்டு இது சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட மனு கொடுத்தா எங்களுக்கு சொந்தம் இல்லைன்றாங்க. ஐவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் மனு கொடுத்தாக்கா எங்ககிட்ட பண்ஸ் இல்லை, நாங்கள் கட்ட முடியாதுன்னு சொல்றாங்க.
ஓமலூர் அருகே நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் ஆட்டை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கஞ்சநாயக்கன்பட்டி ஊராட்சி ரங்கப்பனூர் காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்த ராமதாஸ் என்பவர் ஆடு மாடு வளர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போன்று தனது வீட்டின் முன்பு ஆடுகளை கட்டி போட்டிருந்த நிலையில் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ஆட்டினை திருடி சென்றுள்ளனர். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ராமதாஸ் தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ஆடு திருட்டில் ஈடுபட்ட இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்து ஆடு திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.